இன்னைக்கு நம்ம ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி லங்காவியில இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்க போறோம். தாய்லாந்துல இருந்து மலேசியா உள்ள வந்து இது 3வது நாள் அண்ட் லங்காவி வந்து நம்மளோட 2வது நாள். சோ ப்ரீவியஸ் வீடியோல பாத்திருப்பீங்க, நம்ம ஒரு பைக்கை ரெண்ட் பண்ணோம். அதுவும் சீப்பஸ்ட் ரேட்ல நம்ம ரெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 20 ரிங்கட்டுக்கு நம்ம அந்த பைக்கை ரெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 ரூபா தான் வரும். சோ இப்போ அந்த பைக் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போதைக்கு நம்ம செலவு பண்ணிருக்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 ரூபான்னு வச்சுப்போம். அண்ட் இதுக்கு ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டுருக்கோம்னு வச்சுப்போம். இந்த ஊர்ல பெட்ரோல் விலை ரொம்ப கம்மி, அதாவது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்க விலை கம்மி. சோ இப்போ நம்ம போயிட்டு இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஃபீயும் கிடையாது, சார்ஜஸும் கிடையாது. சோ நீங்க ஈஸியா உள்ள ஃப்ரீயா என்டர் ஆகி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் ஃபால்ஸ்ல. சோ இப்போ நம்ம அந்த டெஸ்டினேஷனை தான் பார்த்து போயிட்டு இருக்கோம். சோ பைக் பெட்ரோல் ரெண்டுமே சேர்த்து ஒரு 500 ரூபான்னு வச்சுப்போம். திலாகா துஜு வாட்டர் ஃபால்ஸ். சோ அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இங்க என்ட்ரி ஃபீ எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன் உள்ள என்ட்ரி ஃபீ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்கூட்டர்ல தான் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. கார்ல வந்தா மட்டும் தான் நீங்க பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும். போன வாட்டியே மலை ஏறினப்போ அந்த மாதிரி தான் தண்ணி தான் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. Can I get a bottle of water? You can choose. No. I just need normal one. Big or small? 2 sizes? I get small one. 2. Okay. And what's the price of coconut? What? Coconut. Six. Water. Huh? 6. Okay. 1. Ayahnya satu. எல்லாம் நீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். தேங்காய் இது இளநீ கிடையாது. 6 ரிங்கெட்டு 100 ரூபா. How much? I said 8, right? Yes. So 3. Thank you. வெரி எக்ஸ்பென்சிவ். இளநீ வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்க. வச்சிருக்க இளநீ எல்லாம் பெரிய இலசான இளநியாக வச்சு நம்மளுக்கு கொடுக்கறது முத்தின தேங்காய் மாதிரி இருக்க இளநியாக கொடுக்குறாங்க. இளநியோட விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கிட்டத்தட்ட 6 ரிங்கெட் பே பண்ணேன். 6 ரிங்கெட்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா நம்ம ஊர்ல 60 ரூபாய்க்கே இதோட சூப்பர் இளநீ கிடைக்கும். நிறையவே தண்ணியும் இருக்கும். இல்ல தண்ணியும் கம்மி அண்ட் இது முத்தின இளநீ வேற. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ கண்டிப்பா சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நேரம் அந்த படி ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்க நீட் அண்ட் டைடியா அந்த படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியா நம்ம படி ஏறியே மேலே போயிடலாம். கிட்டத்தட்ட 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த படியெல்லாம் ஏறி மேலே போனோம். கிளைமேட் ரொம்ப சில்லா இருந்தது அண்ட் இங்க நிறைய மரங்களும் இருந்தனால இந்த படியெல்லாம் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்ல. சோ ஈஸியா அந்த படியெல்லாம் ஏறி மேல டாப்புக்கு போயிட்டேன். சோ இப்போ வந்திருக்க இந்த டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க நின்னு அப்படியே வியூ பாயிண்ட் மாதிரி நின்னு பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே இந்த வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி எல்லாம் ஒழுகி வர இடம் இருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மலை மேல ஏறி ட்ரெக் பண்ணி போறதுக்காக ஒரு பாதை. இது ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்க ட்ரெக் பண்ணி இந்த மலையோட உச்சிக்கு போயிடலாம். இந்த வழியா போனீங்கன்னா பாதை அப்படியே கம்ப்ளீட்டா காடு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பாதை வழியா ட்ரெக் பண்ணி இந்த பீக்குக்கு நான் போறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என் கால் ரொம்ப பிரச்சனையில இருக்கு. நம்ம கிராபி வீடியோ பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்டது. நம்ம 1300 படிக்கட்டு ஏறி ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சுவை பாக்குறதுக்காக மேல போயிருந்தோம். அதுல இருந்தே எனக்கு கால் ரொம்பவே முடியல. ஸோ இந்த ட்ரெக்கிங்கை ஸ்கிப் பண்ணி நம்ம இந்த வாட்டர்ல சில்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். இந்த வாட்டர் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது. ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணேன். கொஞ்ச நேரம் இதுல உட்காந்து சில் பண்ணிட்டு. இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருந்தாலும் பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்களா, இங்க ரொம்ப கிரௌடு கிடையாது. நம்ம தாய்லாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரௌடடா இருந்தது. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னா நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அண்ட் அங்க என்ட்ரி ஃபீ இதெல்லாமே இருக்கும். ஆனா இங்க வர்றதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கிரௌடும் கிடையாது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லா நீங்க ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணலாம். தண்ணியில போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். வா, செம்ம சில்லு. தண்ணி சூப்பர் சில்லாக இருக்குது. சூப்பர் கோல்டு. செம்ம ஜில்லுன்னு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கோல்டு. வா, பயங்கரமாக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி.
சூப்பர் கூல். இந்த இடத்த பாருங்க. இந்த வாட்டரோட ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் இங்கே வந்தால் தான் அனுபவிக்க முடியும். ரியலி ஃப்ரெஷ், பயங்கரமாக இருக்குது தண்ணி. மஸ்ட் விசிட். லங்காவி வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். படிக்கட்டு ஏற கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் worth it. இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி worth it. இந்த பாறையில் நடக்கிறது தாங்க இருக்குல்ல பெரிய பிரச்சனை. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கூட கேலி. வாட்ச். அவரே உள்ள போயிட்டாப்ல. ஓகே, சேஃபாக வந்துட்டோம். இப்போ அடுத்தது இங்கேயும் ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். அவரால் வர முடியல போல இருக்கு. இங்கே பாருங்க, மாட்டிக்கிட்டாரு. யூ ஓகே ப்ரோ? யூ வாண்ட் ஹெல்ப்? யூ ஓகே? இங்கே வேறையும் சில கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசினேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ண இந்த இடத்த. இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது நம்மளையே சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சர்க்கஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக எங்கேயாவது அடிபட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நம்ம இந்த ட்ரெக் பண்ணி மேலே வந்தோம் இல்லையா, படியேறி, அந்த வழியாக தான் நமக்கு எப்படியும் கீழே இறங்கி போய் ஆகணும். கையை காலை உடச்சிக்கிட்டோம்னா அந்த வழியாக போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான். யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி சர்க்கஸ், இந்த மாதிரி எல்லாம் சாகசம் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சம்பவம் நடக்க போகுது இன்னைக்கு. தலை வேணாம். ரிஸ்கோ ரிஸ்க்கு. ஸோ சேஃபாக இந்த இடத்த நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பீக்கை நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆனால் இந்த டெஸ்டினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே. ஸோ வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இது ஆன் த வே. இது வந்து டிஃப்ரெண்ட் வே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ ஐம் கோயிங் தேர். எப்படி பார்த்தாலும் படி இறங்கி ஏற வேண்டியது தான் போல் இருக்கு எல்லா இடத்துலையும். கொஞ்சம் ஈஸி தான். நல்லா சவுண்டு கேட்குது, வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு. ஸோ லெட்ஸ் கோ. சூப்பராக இருக்குது. ஹைக் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப காலெல்லாம் செம்ம வலிக்குது, டயர்டாக இருக்குது. அதனால தான் நான் ஹைக் பண்ணல மேலே போகிறதுக்கு, அந்த பீக்குக்கு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த அளவுக்கு க்ரௌடடாகவும் இல்லை. ஸோ அதனால இந்த இடத்த பார்க்கறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸில் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு சூப்பர் ஸ்பாட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன் அண்ட் இந்த வியூவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த இடத்த ஒரு மெமரியாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே க்ரௌடடான டெஸ்டினேஷன் எல்லாம் தாய்லாண்டில் சுற்றி முடிச்சுட்டு இங்கே லங்காவி வந்தப்போ இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக இருக்கிற இடத்த பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வச்சு வீடியோ ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ரெக் பண்ணி மேலே ஏறி, ஆனால் பீக்குக்கு போகல. பட் இருந்தாலும் நம்ம வந்தது மெயினாக வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான். ஸோ அதை பார்த்தாச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கன் ஆன் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். வரப்போ நாட்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் கண்ணன்.